ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கார்ன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆம், கர்நாடகா, இந்தியாவிலிருந்து பெனியல் திருச்சபை சார்பாக இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், வரவேற்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். பிரைஸ் லோ பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூட வார்த்தைகளை விதைப்பாராக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விடுதலை என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் ஆணிதரமாக தேவனுடைய வசனங்களை வைத்து பேசுவதற்காக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சிறைப்பிடித்த ஒரு மனிதன் சிறையில் இருந்து அவன் வெளியேறுவதற்கு சில காலங்கள், சில வருடங்கள், சில மாதங்கள் தொடரலாம். குற்றம் செய்தவன் தண்டிக்கப்படுவதற்கு அனுப்பப்படுகிற இடம் சிறைசாலை. அந்த சிறைசாலையில் சிறைப்பிடித்தவனாய் அங்க இருக்கிறாங்க. சிறைசாலை விட்டு வெளியேற முடியாது. இந்த விடுதலை என்ற வார்த்தை அடிமையாயிருக்கிறவனுக்கு விடுதலை கொடுக்கும் போது அந்த விடுதலையினுடைய அர்த்தத்தையும் அந்த விடுதலையினுடைய அற்புதத்தையும் அவன் காண்பதற்கு எளிதாய் மாறுகிறது. ஒருவன் குற்றம் செய்த பிறகு அந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் பொழுது அவன் தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு வாழ்நாளெல்லாம் சிறைசாலையில் இருக்க வேண்டிய நிலையும் வருகிறது. அதுதான் அடிமைதனம். கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? கிறிஸ்து அடிமைதனத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுத்து நம்மை விடுதலை ஆக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிவோம். இதுதான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மெசேஜ் டு த வேர்ல்ட். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளப்படுகிற ஒரு மிக பெரியதான கிருபையின் செய்தி என்னவென்றால், கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உன்னையும் என்னையும் அடிமையாயிருந்த பாவத்திற்கோ சாபத்திற்கோ பிசாசின் கிரியைக்கோ பிசாசினுடைய அடிமைதனத்திற்கோ அவைகளிலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
அருமையாக உச்சரிக்கப்படுகின்ற அந்த வார்த்தை அடிமை. இஸ்ரேல் ஜனத்தில் 430 ஆண்டுகள் தன் வாழ்க்கையில் அவர்கள் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதான் ஆண்டவர் மோசையின் மூலமாக உச்சரிக்கும் பொழுது அடிமை வீடாகிய இந்த எகிப்து அவர்களுக்கு ஒரு அடிமை வீடாய் இருந்தது. அதற்கு அவர்கள் கதறினது, கண்ணீர் விட்டது, அழுதது, குரலை எழுப்பினது, தேவ சமூகத்தில் அமர்ந்தது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது, கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தது. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இந்த விண்ணப்பத்தை அவர்கள் சொல்லி அந்த அடிமைதனம் தலைகீழாக மாற்ற வேண்டும். பார்வோன் ராஜாவினுடைய பார்வையில் இருந்த இந்த இஸ்ரேல் ஜனத்தார் அதிகமாக டேலண்டோடு வேலை செய்வார்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள், நொறுக்கப்பட்டவர்களாய் வேலை செய்வார்கள். அவர்களை வைத்து எதையும் சாதிக்கலாம் என்ற நினைவு பார்வோன் ராஜாவுக்கு இருந்திருக்கலாம். இப்படி அடிமையாய் வாழ்ந்தவர்கள் அந்த அடிமை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் எடுத்த முயற்சிகள் கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன முயற்சி எடுத்தார்கள்? கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டார்கள், அழுதார்கள், அழுகையின் குரல் எழுப்பப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு 430 ஆண்டுகள் ஆனது. இந்த மோசையை எழுப்பினார் வாதாடுவதற்கு, பார்வோனிடத்தில் பேசுவதற்கும், இஸ்ரேல் ஜனத்தை அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு ஆண்டவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர் 10 அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு விடுதலை, அந்த விடுதலைக்கு பின்னாக இருப்பது கர்த்தர். ஒரு மோசையை அனுப்பினார். அடிமைத்தனத்திலிருந்து வாழ்கிற ஜனத்திற்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன். எகிப்து தேசத்தில் அடிமை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஜனத்தை விடுவிக்கும்படி கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். போராடினார் மோசே. விடுதலை சாதாரணமாக வரவில்லை. இந்த கிருபையின் காலத்தில் சாதாரணமாக விடுதலை வந்தது என்று யோசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி மோசே அடிமை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்பதற்காக அவர் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு, உபாசம் எடுப்பதற்கு, அவர் ஜெபத்தில் தரித்திருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஒரு தீர்மானத்தோடும் அவர் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் 10 அற்புதங்களை செய்தார்.
கர்த்தர் மோசேயின் மூலமாக 10 அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் வெளியே வருவதற்கு பார்வோனுடைய இதயத்தையும் கர்த்தர் கடினப்படுத்தினார். இப்படி வாழ்ந்த இவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தரே இறங்கி வந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விடுதலை பெற்ற பிறகு சோதனைகள் ஒன்றின் பின்னாக வந்தது. அதில் மிக பெரிய சோதனை செங்கடல் இவர்களுக்கு முன்னாக நின்றது. வேற வழி இல்லை, இந்த வழியாய்த்தான் போக வேண்டும். கர்த்தருக்கு நன்றாக தெரியும், அடிமை வீடாகி எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தர் இங்கேயும் அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கூட்டத்தார் கர்த்தரை நம்பினார்கள். ஒரு கூட்டத்தார் ஐயோ என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய மரணத்திற்கு பயந்தார்கள். ஒரு கூட்டம் பயப்படவில்லை, கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. இன்னொரு கூட்டம் ஐயோ எகிப்து விட்டு இங்கு வந்தமே, இங்க என்ன நடக்க போகிறதோ, ஆண்டவர் மீது இருந்த நம்பிக்கை போயிட்டு அவன் நம்பிக்கை வந்து தன்னுடைய இதயத்தை மாற்றாதபடி கடினமாய் இருந்தவர்களும் உண்டு. மாற்றி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு எந்த துன்பம் வராது என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையின் நாயகனாய் ஜனத்தை மீட்டார். செங்கடல் எதிர்க்காய் இருந்த போதிலும் திட நம்பிக்கையோடு மோசே இந்த பயணத்தை துவங்கிய பிறகு கர்த்தர் அவருக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த அற்புதம், கர்த்தர் துணையாய் நின்றது, கூட இருந்தது. அந்த செங்கடலை 2ஆக பிரிப்பதற்கு அடிமை வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கடந்து வரும் பொழுது வந்த சோதனையிலிருந்து கர்த்தரே இறங்கி வந்து விடுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். விடுதலை, விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விடுதலை அடைய வேண்டும். நீயோ நானும் இந்த புதிய இந்த செங்கடல் முன்னாக நிற்கும் போது மோசே கர்த்தர் எழுப்பினார். இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த விடுதலை பெற்ற ஜனங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வரும் பொழுது அந்த சோதனையில் முன்னே நின்று அந்த செங்கடலை 2ஆக பிளவுபடுத்தி அந்த வழியை வட்டாந்தரமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடந்து செல்லுவதற்கு அற்புதத்தை செய்த கர்த்தர் அவர். மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர், உயிரோடு இருக்கிற கர்த்தர் அவர். யோ பலவீனம் என்னை தாக்கிவிட்டதே, யோ வாழ்க்கையில் பலவீனம் அடைந்து விட்டேன், வாழ்க்கையில் சோர்வடைந்து விட்டேன், என்னத்தான் செய்வது என்று திகைக்கிற நேரத்தில் உனக்கு துணையாய் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் நாமம், இன்னொன்று பசுத்த ஆவி, இந்த 2ம் நமக்கு உறுதுணையாய் நிற்கிறது. அப்போ செங்கடலை 2ஆக பிரித்த கர்த்தர் அவர். அந்த 2ஆக பிரிக்கப்பட்ட அந்த செங்கடல் தம் பிள்ளைகள் விடுதலையோடு அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டம். 2ஆவதாக தன்னுடைய பிள்ளைகளை
மீண்டும் அடிமைதனமாய் மாற்ற வேண்டும் என்று அனுப்பப்பட்ட பார்வோனுடைய சேனை பின்னாக வந்து அவர்களை தாக்க வரும்போது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், என் பிள்ளைகள் விடுதலை ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்படாதபடி வழி நடத்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் வந்து இவர்களுக்கு விரோதமாய் எழும்புவதை என் கண் காண முடியாது. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இஸ்ரேல் ஜனம் முன்னே கடந்து செல்லும் பொழுது பின்னாக வருகிற அந்த சேனை, அப்போ கர்த்தராகிய தேவன் அந்த கடலை மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்க்கப்படும் பொழுது ஒரு எகிப்தியனும் உயிரோடு வெளியேறாதபடி எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அற்புதம்! அவிசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை தேவையா? விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அந்த விடுவிக்கிற கர்த்தரை பின்பற்ற வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அவரோடு துணையாய் பயணத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளைகளுக்கு உபத்திரத்தை கொடுப்பதற்காக பார்வோனால் அனுப்பப்பட்ட அந்த சேனைகளை முறியடிப்பதற்கு கர்த்தர் இறங்கி வந்தார். ஒரே ஒரு அற்புதத்தை செய்தார். செங்கடல் மூடிய பிறகு ஒருவரும் தப்பித்து செல்ல முடியாத அளவுக்கு மரண தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் உள்ள கர்த்தராய் பழைய ஏற்பாட்டில் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அது மிக பெரியது. தாராளமாய் இறக்கக்கூடிய மனதை உடையவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் எதை காண்கிறோம் என்றால், அடிமைதனத்தில் இருந்த வீடாகிய எகிப்தின் வீட்டிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு வட்டாந்தரத்தில் நடக்க வேண்டும் என்று கடலை இரண்டாக பிரித்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு உபத்திரம் கொடுக்க சேனை படை, பார்வோனால் அனுப்பப்பட்ட படை, அவர்களும் நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டு கர்த்தர் கட்டளையிட்டார், இந்த தண்ணீர் இரண்டாக மீண்டும் ஒரு முறை சேர வேண்டும் என்று. மீண்டும் சேரப்பட்ட அந்த வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணுக்கடங்கானவைகள். அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், மகா பசுத்தமுள்ள நாமம். அவருக்கு வேண்டுதல் கேட்கும் போது விடுதலையின் நாயகனாய் வந்து இறங்கி விடுதலை கொடுக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து விடுவிக்கிற தேவனாய் நம்மதிலே கடந்து வந்தார். அவர் செய்த தியாகம் அந்த விடுதலைக்காக
அதை சிந்திக்க கடமைப்பட வேண்டும். விடுதலைக்காக அவர் செய்தது. வேத வசனத்தில் ஒன்று வாசிக்கிறேன். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். அப்போ நம்முடைய பாவ அடிமதனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டது கிறிஸ்து என்னும் கர்த்தருடைய நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சுசேஷத்தினாலும் அவருடைய வல்லமையினால அடிமைதனத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாக விடுதலை அடைந்தோம். இதுதான் இந்த உலகத்திற்கு அருமையான மேன்மையான செய்தி ஒன்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சிந்தித்துப்பார். அந்நிய தெய்வங்களை நீ வணங்கி கொண்டிருக்கலாம். இந்த ரசனாகிய இயேசு கிறிஸ்து இவர் தெய்வம் இல்லை என்று நீ மறுதலிக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நான் பேசுகிற இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்காக அருளப்பட்ட இயேசு என்னும் நாமம், அந்த நாமத்தின் வல்லமையினால கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்பை அடைவதற்கு கிருபை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்போ விடுதலை யாரிடத்தில் யார் மூலமாக வருகிறது என்றால் கிறிஸ்து என்னும் கர்த்தர் மூலமாக வருகிறது. அருமையான சகோதரிய, இந்த உலகத்தில் உன் பாவத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறாலும் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியவே முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் விடுதலையின் நாயகன், நம்மை விடுவித்தவர், பாவத்தை அகற்றினவர், சாபத்தை நீக்கினவர், வாழ்க்கையை நிலைநிறுத்தினவர் இயேசு கிறிஸ்து. இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் உன்னையும் என்னையும் விடுதலை ஆக்க வந்தவர். சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து என்னும் கர்த்தர் அந்நிய தேவன் அல்ல, அந்நிய நாட்டினுடைய தேவன் அல்ல. இவர் உலகத்தின் இரட்சகர். உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகின்ற வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்தில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது, அவருடைய ஆவியினுடைய வல்லமை நம்மை தாங்கும் போது, நம்மை பலப்படுத்தும் போது, விசுவாசத்தில் ஊறின்றிருக்க ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்துகிற கர்த்தர். கண்டிப்பா தானே இந்த புதிய ஏற்பாட்டிலே உனக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற மிக பெரிய கிருபை. கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட பிசாசினுடைய அடிமைதனத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிற கர்த்தராய் சுற்றி திரிந்தார். இதுதான் சத்தியம், அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை. நாவிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை
லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையவும் பிரசித்தப்படுவதாகவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போ நொறுங்குண்டவர்கள் அடிமைதனத்தின் நிமித்தமாக நொறுங்கியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையானவில்லை, ஆண்டவருடைய சத்தியம் சத்தியம், அதை யாரால மாற்ற முடியாது. வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு காலமும் ஒழிந்து போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்திலே நாம் எதை காண்கிறோம் என்றால், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை அடையவும், பிரசித்தப்படவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். குருடனுக்கு ஒரு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு ஒரு விடுதலை தான் ரொம்ப அவசியமானது. விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தெய்வத்தை அணிந்து கொள்ளுகிற நாம், அவரை பின்பற்றுகிற நாம், அவரோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிற நாம், கர்த்தர் கிருபையாய் கொடுப்பதை பெற்றுக்கொள்வது நலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் இதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். இந்த சிறைப்பட்டவன் சரியாக சில நேரங்களில் சிந்திப்பது கிடையாது. ஆகவே ஏற்படுகிற பிரச்சனைகளை பார்க்கும் போது நிதானமாய் யோசித்து செயல்படுவது முக்கியமானது என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. நமக்கு முன்னோராய் இருந்து வாழ்ந்து சென்றவர்களும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமை நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த இடத்தில் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கும். சிறைப்பட்டவன், அந்த சிறைப்பட்டவனுக்கு அந்த அருமை நன்றாக தெரியும். நான் வெளியே வர வேண்டும், நான் விடுவிக்கப்பட வேண்டும், எனக்கு ஆதரவாக சில ஜனங்களை கொடும். இந்த ஜெபம் நேகருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவிலே, இந்த இடத்தில் பார்க்கும் போது எல்லோரும் நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஜெபஸ்டினா, ஜெபம் செய்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்கிற ஜீவியம் இருக்கும் பொழுது, அப்போ நாம் உணர வேண்டிய சூழ்நிலையில் வரும். எவ்வளவு நான் அடிமையா இருந்தேன்,
கர்த்தர் இந்த அடிமைதனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நொறுக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். நொறுக்கப்பட்டவர்கள் விடுதலையோடு வாழ வேண்டும். போதும், சிந்தின கண்ணீர் போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது முதலாவது நம்முடைய கண்ணீர், நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே சிறைப்பட்டவன் விடுதலை ஆக்கவும். அப்போ சிறைப்பட்டவன் யார்? அவனுக்கு பணம் இருக்கிறது, வசதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் குற்றம் செய்த பிறகு அவனுக்கு இருக்க வேண்டிய இடம் சிறைசாலை. எத்தனை உபத்திர நாட்களை அவன் கண்டிருக்கிறான். எத்தனை ஆணிதரமான காரியங்கள் செய்யப்பட்டது. எல்லோருக்கும் நன்மை ஆக வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து பிரயாசப்படுகிறோம். ஆனால் இதில் மையமாக கர்த்தர் இருந்தால் உண்மையாகவே விடுதலையின் நாயகன் நம்மோடு கடந்து வருவார். நமக்கு தேவை எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், வேணாம் என்று சொல்லுகிறவர்கள், இனி இவ்விதமான ஆடம்பரமான காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாகவே ஒன்று தெரிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தீர்மானங்களை எடுக்கிறவர் முதலாவது கர்த்தர். இந்த விடுதலைக்காக அவர் என்ன பிரயாசப்பட்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ரோமர் 6:17 விதமாக சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தோம், இப்பொழுது உங்கள் ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாயிருக்கிறீர்கள். அப்போ பாவத்திற்கு அடிமையாயிருந்த உன்னை என்னையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் காப்பாற்றினார், ஆதரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாயிருக்கிறீர்கள். இப்போ பாவத்தினுடைய வேர் நம்மே இருந்து போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும். விடுதலை எங்கு சென்றாலும் நமக்குடைய ஆதாரத்தை காட்ட வேண்டும். அப்போதுதான் அக்ரிகபிள், அப்போதான் நினைக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவில்லை, இந்த வேளையில் இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது ரோமர் பிரிப்புக்கு, ரோமர் சபைக்கு எழுதும் போது மாமச
பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு நீதியின் அடிமையாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதியினுடைய அடிமைதனம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடிமைதனத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டிலும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளிலிருந்து பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே. அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியானவர் பிரமாணம் என்னை பாவ மரண என்பவைகளில் விடுதலையாக்கிற்றே. அப்போ இந்த விடுதலை கர்த்தருடைய உதவியோடு விடுதலை பெறுவது மிக முக்கியமானது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், பசுத்தமாக்கப்பட்டோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக கிறிஸ்து இயேசுவினாலே ரோமர் 6:17-18 விதமாக சொல்லுகிறது. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், இப்போது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள். நீதிக்கு அடிமைகளானீர்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவது பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேணும் என்றால் கர்த்தருடைய உதவி தேவை. கர்த்தர் நாமம் துணையாய் நிற்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும். அப்போ நீதிக்கு அடிமைகளாய் மாறினோம். பாவத்திற்கு அடிமையாய் இருந்த நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாய் மாறினோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவி பிரமாணம் என்னை பாவ மரண என்பவைகளிலிருந்து பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், காலுக்கு கால் என்று தண்டிக்கப்படுகிறது அந்த காலகட்டத்தில் இருந்தது. கிறிஸ்து என்றைக்கு இந்த பூலோகத்தில் எடுத்து வைத்தாரோ, ஒவ்வொரு மனிதனுக்காக இரத்தத்தை சிந்தினார், ஒவ்வொரு மனிதனுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தார், ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார், ஒவ்வொரு மனிதனுக்காக ஈட்டி எடுத்து மாறிலே குத்தினாலும் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக நீயும் நான் விடுதலை அடைந்தோம். பாவத்திலிருந்து விடுதலை அடைவது மிக பெரியதான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர். அப்போ இந்த நியாய பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டோம்.
அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமை சுயதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பிய போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ கர்த்தருடைய ஆவி, முதல்ல வசனத்தை பார்த்தோம், தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தால் விடுதலை ஆகிறோம். அடுத்த சப்ஜெக்ட் எழுப்புகிற பவுல் என்னவென்றால், பசுத்த ஆவி உங்களோடு இருக்கும் போது எந்த நேரத்திலும் உங்களுக்கு விடுதலை அடைய கர்த்தர் கிருபை செய்வார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை உண்டாக்கின கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை வரும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அப்ப பசுத்த ஆவி எங்க இருக்கிறாரோ அங்கு விடுவிக்கப்படுகிறோம், விடுதலை அடைகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். ஆகவே அந்த பசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கும் போது அவர் விடுதலை கொடுக்கிறவராய் நம்மிலே இருந்து பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமுள்ள கர்த்தர். இதுல அவிவிசுவாசமே இருக்கக்கூடாது. ஆவி எங்கேயோ, பசுத்த ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த பசுத்த ஆவியினாலே கர்த்தர் கிருபையாய் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான விடுதலையை பெற்று வாழ்வோமானால் சுகத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். விடுதலையின் நாயகன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் விடுதலை கொடுப்பதற்கு செய்த தியாகம் என்ன? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செய்த தியாகம் முற்றிலுமாக நமக்காக. சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எல்லா பாவமும் சாபமும், யாரா தலை மீது இருந்த இந்த பாவம், அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் பிசாசு ஆட்டி படைக்கிற அளவில் இருக்கும் போது துதிக்கவும், தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்தை கட்டவும், கர்த்தரை நோக்கி கூப்பிடவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய வாழ்க்கை வரும்போது நிச்சயமாகவே நாம் விடுதலை அடைகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை நாம் உண்மையாகவே அவருடைய நாமத்தை முற்றிலுமாக பின்பற்றுகிற பிள்ளைகளாயிருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து பெற்ற விடுதலையை காற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு எப்போது என்ன நினைக்கிறான் என்றால், நாம் அவனுடைய அடிமைதனத்தில் இருக்க வேண்டும் என்று. கர்த்தர் யார் என்றால், அவனுடைய அடிமைதனத்திலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கப்பட்டு அவர்கள் பசுத்த ஆவிக்கும் கர்த்தருக்கும் அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆகவே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலை பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்போ கர்த்தருடைய ஆவியினுடைய துணை இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய ஆவியோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய ஆவி நமக்கு துணையாய் வைத்து கொண்டு, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லா அவயங்களையும் பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நிறுத்தும் போது அடிமதன மாறும். விடுதலையோடு வாழ்கிற, விடுதலையின் நாயகனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை புதியதாக துவங்கப்படும். சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த வார்த்தை மிக பெரியது. அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மகிமைப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சத்தியத்தை கேட்காதபடி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது என்று இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அந்நிய தெய்வத்தை வணங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டா? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் உண்டா? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி துணையாய் நின்று போகையில வருகையில காக்கிற கர்த்தராய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒவ்வொரு ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல, பசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய சத்தியம் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பசுத்த ஆவி, நசரேயனாகிய இயேசுவின் நாமம் எங்கு இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே அவர் சிந்தின இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தோம். அவருடைய வார்த்தையினாலே விடுதலை அடைந்தோம். அவருடைய நாமத்தினாலே விடுதலை அடைந்தோம். அவர் போட்ட அக்கினி, இந்த அக்கினியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வேளையிலே பசுத்த ஆவிக்கு இடத்தை கொடுப்போம். அந்த பசுத்த ஆவி உனக்கும் எனக்கும் துணையாய் நிற்கட்டும். அந்த பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய குடும்பம் இருக்கும் போது நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர், அவர் எந்த நேரத்திலும் எல்லா கிருபையை கொடுத்து தாங்குவார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த விடுதலையின் செய்தி கேட்கிற யாராயிருந்தாலும் உனக்காகத்தான் இந்த விடுதலை, உனக்காகத்தான் பாடுபட்டார், உனக்காகத்தான் ஈட்டி எடுத்து குத்தப்பட்டார், உனக்காகத்தான் சிலுவையில் முள்மூடி அடிக்கப்பட்டார், உனக்காகத்தான் கைகளில் கால்களில் ஆணிக்கு ஒப்படைத்து கர்த்தரோடு வாழ வேண்டும் என்ற ஆசை தட்டப்பட்டவர்களாய் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய வசனம் ஒவ்வொருவரையும் தொட கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, நீ செய்த தியாகம், மனுக்குலத்திற்கு தன் சொந்த இரத்தத்தையே மனிதன் செய்த பாவத்திற்காக சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் கர்த்தரோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்வதாக. இந்த செய்தியை கேட்க போகிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாற்றும். உம்முடைய அன்பின் கரம் துணையாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்
நாம இவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. திருவத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம் திங்கட்கிழமை. அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, Pastor. Amen. Amen. God bless you, brother. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவில் இந்த இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மறுவலைப்பில் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. குடும்பத்தாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம்.